பகவான் மகாவிஷ்ணு கம்சனை அழிக்கிறதுக்காக ஸ்ரீகிருஷ்ணரா பூமியில அவதாரம் எடுக்கிறாரு. வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனா பிறந்த கிருஷ்ணர் சூழ்நிலை காரணமா கோகுலத்துல வாழக்கூடிய இடையர்குல தலைவரான நந்தகோபன் யசோதைக்கு மகனா வளர்றாரு. கிருஷ்ணர் தன்னுடைய குலத்தொழிலான மாடு மேய்க்கும் தொழிலையே செய்கிறாரு. கிருஷ்ணர் ஏன் மாடு மேய்க்கிறார் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் இறைவன் தான் படைக்கிறாரு. இறைவனுக்கு மனிதர்கள், தேவர்கள், விலங்குகள் எல்லாமே ஒண்ணுதான். மனிதர்கள் விலங்குகளோட இணைஞ்சு வாழணும், தன்னுயிர் போல பிற உயிர்களையும் நேசிக்க கத்துக்கணுங்கிற கருத்தை உணர்த்துறதுக்காகவே மாடு மேய்க்கிறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் மிகவும் நேசிச்ச பசு புனிதமான விலங்கு. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியுடைய மறு உருவம். தன் குட்டிக்காக சேர்த்து வச்சிருந்த பாலை மனிதர்கள் கறந்தாலும் அதுகிட்ட வன்மம் இருக்காது. பசு தன்னலமற்ற உயிர், அது தியாகத்தின் அடையாளம். தாய்ப்பாலுக்கு பிறகு பசுவுடைய பால் தான் நம்முடைய அன்றாட உணவுல முக்கியத்துவம் பெறுது.